டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் 5 ட்ராப் டோர். உங்க தலைக்கு மேல ஒரு ட்ராப் டோர் ஹேங் செய்யப்பட்டுள்ளது. கையை எடுத்தாலோ இல்ல கொஞ்சம் நெருங்கினா கூட அந்த ட்ராப் டோர்ல இருந்து ஒயிட் பவுடர் உங்க மேல கொட்டும். டிக்கெட் டு ஃபினாலேவோட டாஸ்க் 5 வேற லெவலுங்க. ஒரு செகண்ட் கையை நீங்கள் நகர்த்திட்டீங்கன்னா கூட மேலே இருக்கிற அந்த பவுடர் உங்கள் மூஞ்சி மேலேயே விழுகும். நீங்கள் அந்த போட்டியிலிருந்து நீக்கம் செய்யப்படுவீங்க. இந்த டாஸ்கில் வந்து என்ன ஹைலைட்டுனா, ஆப்போசிட்டில் நீங்கள் வெளியேறினதுக்கப்புறம் இருக்கிறவங்கள பால் எடுத்து யாரெல்லாம் உங்களால் டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமோ அவங்கள அடி அடி அடின்னு அடிக்கலாம். அந்த இடத்துல தான் நிறைய வன்மங்களை பார்க்க முடியுது. பார்த்துருங்க. ஸ்மைலி பால்ஸ் வைக்கப்பட்டுள்ளது. பார்த்தீங்களா மக்களே, இவங்க ஒருத்தர் மேலே வச்சிருந்த வைத்தறிச்சல்ல கிட்டத்தட்ட விக்கல்ஸ் விற்கிறமெல்லாம் மெனக்கெட்டு அடிக்கிறாங்க. ஒவ்வொரு செகண்டும் பயங்கரமாக அடிக்கிறது பார்க்க முடியுது. சபரிக்கு படக்கூடாத இடத்துல ஒரு பயங்கரமான அடி விழுகுது. ஐயோ அப்படின்னு கூட அடுத்த செகண்ட் கூட அந்த கையெடுக்கலை. ஆனால் இந்த இடத்துல எது ஹைலைட்டுனா இந்த வீடியோ பாருங்க. இன்னைக்கான எபிசோடில் இது டெலிகாஸ்ட் ஆகும், மறக்காமல் பாருங்கள். விஜே பார்வதியை கமருதீன் அவ்வளவு அடி அடிக்கிறாங்க. பார்க்கும்போது ஒவ்வொரு அடியும் கண்ணுலையும் மூக்குலையும் படாத இடங்கள்லாம் படும்போது அந்த பொண்ணு அம்மா அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டே அதை கையை வந்து ஒரு செகண்ட் கூட கீழே இறக்காமல் இருக்குது. ஐயோ இவன் அடிக்கிற அடியில் அந்த பொண்ணு கையை இறக்கிருமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. என்ன இருந்தாலும் இவ்வளவு மனசாட்சி இல்லாமல் விக்ரமாக இருக்கட்டும் கமருதீனாக இருக்கட்டும் இந்த பெண்களை இவ்வளவு தூரம் அடிக்கும்போது அந்த இடத்துல திவ்யாவை வந்து எல்லாருமே கம்மி அடிக்கிறாங்க. ஆனால் முழுக்க விஜே பார்வதியை டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க. அந்த பொண்ணு அம்மா 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 வலிக்குதுரா 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 அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த டாஸ்க்கை அவ்வளோ சூப்பராக பண்ணி கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு தான் நின்று இந்த டாஸ்க்கை பொறுத்தளவுக்கு அவங்க வின் பண்ணுறாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் விஜே பார்வதியை கமருதீன் டார்கெட் பண்ணுறதா இருக்கட்டும், விக்ரம் ஒரு சில இடங்களில் நடந்துக்கிற விதமாக இருக்கட்டும், முழுக்க எல்லாரும் ஏன் திவ்யாவை விட்டுட்டு விஜே பார்வதியை மட்டுமே அடித்தாங்க அப்படின்னு உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ 1 செகண்ட் கமெண்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.